வணக்கம் கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து 4ல் வந்து நீச்சமானவன் வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். தாயாருடைய பிடிவாதங்கள் கொஞ்சம் மனவேதனை தர மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருந்தபோது இப்போ வக்கர நிவர்த்தியாகி விருச்சிகத்தில் இருக்குங்க. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சாலும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாச்சும் வந்து எதாவது பேச அவன் வந்து நம்ம 1க்கு 2 வந்து மாற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் கவனம் தேவை. புதன் வந்து சனியோடு இருக்கும்போது நிறைய ஏமாற்றுற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா இனிமேல் சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஏடாவடம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து கூட இருந்து தோளில் கை போட்டு கழுத்து இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஆசாமிகள் இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. அது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசும்போது பழகும்போது கூட கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். பட் என்னென்னா இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, புதன் சனியில் போகிறது 8ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியுடைய சனியுடைய சாரத்தில் போகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அலர்ட்னஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விபரீத ராஜோகம்ங்கிற ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வாரமாக கொண்டு வருது. புதிய ஒப்பந்தங்களும் வீடு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். திங்கள் கிழமையும் செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களோ கொஞ்சம் தர்க்கங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது ரொம்ப அதாவது பெரிய படிப்பு அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வந்து மேற்படிப்புக்கான முயற்சிகள், ஸோ அதெல்லாமே வந்து நல்ல வழியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு புதிய ஒரு கல்வி, அதை புதுசாக வந்து எதாவது புதுசாக கற்றுக்கணும், புதுசாக ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து இப்போ கேதுடைய சாரத்தில் போகும்போது அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடு, கொஞ்சம் வந்து எழுத்து பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து 3 நட்சத்திரத்தில் கேதுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது தாயாரிடம் பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். கொஞ்சம் ஈகோ அதிகமாக வரும். அம்மாக்கிட்ட பேசும்போது வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதாவது இடவிடமாக பேசணும்னா கொஞ்சம் எமோஷனாக வந்து திட்டுற மாதிரி சண்டை போடுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு கோர்வையான ஒரு ஏடாகூடமான ஒரு காம்பினேஷனில் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து செவ்வாய் சனி ராகு இந்த 3மே ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து காலில் அடிப்படுறது, முட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்கள் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பட் நல்லா இருக்குமானா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பிஸ்னஸ் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கும். அதுக்கான நிறைய ட்ராவல், நிறைய உழைப்புகள், கண்முழிச்சு வேலை பார்க்குற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு. மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து கேதுடைய சாரத்தில் பக்தி சார்ந்த விஷயங்கள், ஈஸ்வர வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை மற்றும் மகனுடைய உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து இடவடமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாகுது சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு கொடுத்துட்டா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாய் அம்மாவுக்கு வந்து உடல்நல குறை வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான்.
அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து ஏதாச்சும் வந்து பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்களில் கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஸோ அங்கே போனால் கொஞ்சம் மானக்கேடான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அதனால் நாளில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கிறதுனால தாயாருடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் யாராச்சும் அந்த இரவு நேரத்தில் கூப்பிட்றது பார்ட்டிக்கெலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா செவ்வாய் வந்து சனியோட சாரத்திலும் செவ்வாயுடைய பார்வை சனி ராகு தொடர்பு இதெல்லாம் இருந்ததுனாலே கொஞ்சம் ஏடா உடமாக வண்டி ஓட்டி மோதுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதே ஒரு மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபத்தினா ராகு வந்து 12 இருந்து அது சனியுடைய சாரம், நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மறைமுகமான நிறைய வருமானங்களை கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தி வந்து குரு வந்து 2 வக்கரமாக இருக்கும். அந்த பேச்சில் வந்து ஒரு கடுமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு வரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி வருமானங்கள் வர மாதிரியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக வந்து சனி தசாபத்தி, சனி வந்து 11 இருக்கும், 10ஆம் தேதி 11 இருக்கும், நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கொஞ்சம் கண் வீழ்ச்சி வேலை செய்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபத்தினாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8 இருக்கிறது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா அது சனியோட சாரத்துலேருந்து சனி 11 இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப சூப்பரான விஷயம். பட் இருந்தாலும் வேலையில் பக்கத்தில் இருக்கவங்க அக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா ஏடாவடமாக போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, தோளில் கை போட்டு கழுத்து இருக்கிறது மாதிரியான வேலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டங்கள் ஒரு பக்கம் தான் அலர்ட்டாகவும் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாவது, கேது வந்து 6லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் கவனம் தான். ஏன்னா வந்து சூரியன் வந்து ஆல்ரெடி வந்து வேலையில் வந்து கொஞ்சம் கட்டுக்கட்டுன்னு இருப்பீங்க. ஸோ சில பேருக்கு வந்து வேலையில் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் வேலை விஷயமான பிரயாணங்கள் இருக்கும். அதில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக வந்து சுக்ர தசாபத்திங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது சிறப்பான பலன்கள், புதிய பார்ட்னர்ஷிப்ஸ், தொழில் ஒப்பந்தங்கள் அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. டிப்பாக பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு, என்னையா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்கன்னு கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கன்னா உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா, ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குலியம், வெண்கடுகு இது குங்குலியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பில்லி சுனி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்லா மாற்றம், இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலன்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது, அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.